கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்தும் 3 புதிய போர் கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மும்பையில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர் 21ஆம் நூற்றாண்டின் கடற்படையை வலுப்படுத்தும் நோக்கில் பெரிய அடி எடுத்து வைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். Ladies and gentlemen, we proudly present to you Indian Naval Ship Surat, Indian Naval Ship Nilgiri and Indian Naval Submarine Vagasheer. देवियों और सज्जनों, हम गर्व से आपके सामने प्रस्तुत करते हैं INS सूरत. மகாராஷ்டிரா மாநில மும்பையில் INS நீலகிரி, INS சூரத், INS பக்ஷீர் ஆகிய 3 கடற்படை போர் கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மும்பை கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், ஜனவரி 15ஆம் தேதி ராணுவ தினமாக கொண்டாடப்படும் நிலையில் நாட்டை காக்க தன் இன்னுயிரை அர்ப்பணித்த ஒவ்வொரு வீரருக்கும் தலை வணங்குவதாக தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டின் கடற்படையை வலுப்படுத்தும் நோக்கில் ஒரு பெரிய அடி எடுத்து வைப்பதாக கூறிய பிரதமர், நீண்ட கடல் பயணங்கள், வர்த்தகம், கடற்படை பாதுகாப்பு, கப்பல் தொழில் போன்றவற்றில் இந்தியாவுக்கு வளமான வரலாறு உண்டு என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் முப்படைகளும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் விதம் பாராட்டுக்குரியது என்று கூறிய பிரதமர், கடந்த 10 வருடங்களில் 33 கப்பல்களும் 7 நீர்மூழ்கி கப்பல்களும் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளன என்றார். 40 கடற்படை கப்பல்களில் 39 இந்திய கப்பல் கட்டும் தளங்களில் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன என்று கூறிய பிரதமர், இந்திய தயாரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முப்படைகளை வாழ்த்துவதாக தெரிவித்தார். இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 1,25,00,000 ரூபாயை தாண்டியுள்ளது என்றும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்து வருவதாகவும் கூறிய பிரதமர், இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக வேகமாக முன்னேறி வருகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜு.